Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன். இது ரொம்ப ஈஸியான டிஷ் ஆனா சூப்பரான டிஷ். இது வந்து சமையலே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறோம்ன்றத பார்க்கலாம். ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹீட் ஆகணும்னே நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர். இது மூணுமே. இப்போ இது மூணுமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது மூணுமே ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணணும் லைட்டாக. லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ணது போதும். இது நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இதை இப்படி வச்சுடுவோம். இப்போ இது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரியான பவுடர் தான் வேணும். பேஸ்ட் மாதிரி இருக்க வேண்டாம் நமக்கு. இப்போ பேன் சூடானோடனே இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதுக்கு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே 2 பே லீஃப், ஒரு சினமன், ஒரு ஏலக்காய், அப்புறம் 4 க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 1 டொமேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து 3 எடுத்திருக்கேன். நான் ஏன் டொமேட்டோஸ் போடுறேன்னா நம்ம சிக்கன் வந்து குக் ஆகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஜூஸ் வேணும். அப்போது அதுக்காக நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணி குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட க்ரஷ்ட் ஜிஞ்சர் கார்லிக் நம்ம போட போகிறோம். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் இருக்கிற அந்த ரா ஃப்ளேவர் வந்து போகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் ராக் சால்ட் போட போகிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கனில் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி டர்மரிக் பவுட்ரு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அந்த ரா ஃப்ளேவர், சிக்கனில் இருக்க அந்த ஃப்ளேவர், அந்த ரா ஃப்ளேவர் போகிறது. இப்போ இந்த சிக்கனை வந்து நான் இதில் போட போகிறேன். இப்போ இந்த சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட மசாலாவை ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க நம்ம மசாலாவை இதில் இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா குக் ஆகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. இதுதான் அது குக் ஆகிடுச்சு ஃபைனல் ஸ்டேஜ்னா அதுக்கு அர்த்தம்.
இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசினஸ் சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் பெப்பர் பவுடர்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். வாங்க இது எப்படி இருக்குன்னு சீஃப் கெஸ்ட் கிட்ட கொடுத்து நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாம். அம்மா சிக்கன் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா?